உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும்னா திமுக கூட்டணியிலே எடுத்துக்கோங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இன்னைக்கு கொள்கை முரண்பாடு இருக்கு. கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து ஏன் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவங்களுடைய அல்டிமேட் கோல் தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டு பாஜகவை வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க எவ்வளவு கொள்கை முரண்கள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க என்னைக்கு ஒன்னா இருக்காங்க. யாரும் யாரையும் விமர்சனம் செய்யாம, யாரும் யாரையும் விட்டு கொடுக்காம இன்னைக்கு திமுக கூட்டணி ஜெல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்னா பாஜக. பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி இருக்காங்க. திமுக கூட்டணியோடைய அந்த கெமிஸ்ட்ரி நம்மளுக்கும் ஒரு பாடம். அதே சமயம் அதிமுக நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பாஜகவுடைய வாக்கு வங்கிக்கு தகுந்த இடங்களை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நடக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நானும் விமர்சிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். பட் அதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போகணும். ஆனால் இப்போ நீங்க கட்சியை விமர்சிக்க ஆரம்பிச்சு கட்சிக்கு அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு ஆதரவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜனவரியிலேயோ இல்லை பிப்ரவரியிலேயோ சீட்டு பேரம் நடக்கிற போது பாஜகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நம்ம எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காது. இதுதான் சிம்பிள் லாஜிக். நீங்க எப்பவும் போல தமிழக பாஜகவுக்கான ஆதரவை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது.